கடந்த சில நாட்களாகவே இந்த அரசியலிலே எதுவும் இல்லாமல் அமைதியாகவே இருக்கிறது. எந்த புயலுமே வீசவில்லை, எந்த சூடான செய்திகளுமே வரவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைய செய்தி என்பது ஒரு விருந்தை கொடுத்தது போல்தான் இருந்தது என்று சொல்லலாம். முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்தா அலுத்கமகே அதே போன்று நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக நீதிமன்றம் தண்டனை விதித்திருக்கிறது. மஹிந்தானந்தாவுக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனையும், நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும் கிடைத்திருக்கிறது. இவர்கள் இப்போது வெளிக்கடை சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீதான குற்றச்சாட்டு தான் 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி காலப்பகுதியிலேயே தேர்தல் பிரச்சாரத்துக்காக கேரம்போர்ட் வாங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அரசாங்கத்திற்கு 53 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டமை தொடர்பாகத்தான் அந்த வழக்கினுடைய தீர்ப்பாகத்தான் இன்று அந்த தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது. இதன் காரணமாக இவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படியோ இவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் இந்த தீர்ப்பை மேன்முறையீடு செய்வதற்கு இவர்கள் தயாராகவே வருகிறார்கள். இருந்தாலும் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இப்போது சமூக வலைத்தளத்திலே பார்க்கின்ற போதும் எதிரும் புதிருமான பல விமர்சனங்கள் போய்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பலர் இந்த தீர்ப்பு தொடர்பாக வரவேற்கின்றனர். அவர்கள் சொல்கின்ற போதுதான் இந்த தீர்ப்பு என்பது முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த என்பிபி அரசாங்கம் அல்லாமல் வேறொரு அரசாங்கம் இந்த நேரத்தில் இருந்திருந்தால் இந்த தீர்ப்பு என்பது வந்திருக்காது என்றும் பலர் சொல்லி வருகின்றனர். இதற்காக வேண்டிய என்பிபி அரசாங்கத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர். பாராட்டுகின்ற இன்னும் சிலரை பார்க்கின்ற போது அவர்கள் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டு வந்தவர்கள் கூட இந்த தீர்ப்பை பார்த்து இந்த என்பிபி அரசாங்கம் செய்த ஒரு நல்ல வேலையாக இதை பார்க்க முடியும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கும் வந்திருக்கின்றனர். இன்னும் சிலர் இந்த வழக்கு என்பது இவர்கள் திருடர்களை பிடிக்க வந்த இவர்களுடைய ஃபைல்களிலே இருந்த வழக்கு அல்ல, இது ஏற்கனவே நல்லாட்சி காலத்திலே போடப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்குக்கான தீர்ப்பு தான் இப்போது வந்திருக்கிறது. எனவே இதற்கு என்பிபி அரசாங்கத்தை பாராட்ட முடியாது என்றும் சொல்கின்றனர். இது குறித்து நளின் பண்டாரவும் இதே கருத்தை தான் கொண்டிருந்தார். இவர்கள் வைத்திருக்கின்ற ஃபைல்களிலே இந்த வழக்கு இல்லை, இது ஏற்கனவே நல்லாட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கிற்கான தீர்ப்பு தான் இப்போது வந்திருக்கிறதை ஒழிய இதனை இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இப்படி இந்த தீர்ப்புக்கு ஆதரவாகவும் எதிராகவும், இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமூக வலைத்தளத்திலும் சமூக மட்டத்திலும் பல கருத்துக்கள் நிலை வந்த நிலையில் பலராலும் சொல்லப்படுகின்ற ஒரு பொதுவான கருத்தாக இருப்பதுதான் எது எப்படியோ ஊழல் செய்தவர்கள் திருடியவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பை நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும். இதைத்தான் இந்த அரசாங்கம் கூட தொடர்ந்தும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அரசியல் பிரியர்களுக்கு இன்றைய இந்த இவர்களுடைய தீர்ப்பு செய்தி என்பது ஒரு விருந்தை படைத்திருக்கின்ற வேளையில் இன்னும் ஒரு செய்தியும் கடந்த நாட்களாகவே போய்கொண்டிருக்கிறது. அதுதான் என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் இடையிலே ஒரு உள்ளக முரண்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர் ஹரிணி தலைமையிலே ஒரு குழு தனியாக செல்வதற்கு தயாராக இருக்கிறது. அதே போன்று ஹரிணிக்கு கூட பிரதமர் பதவியை பறித்தெடுத்து அந்த பதவியை பிமல் ரட்நாயக்க கூட கொடுக்க போகிறார்கள். அதே நேரம் கேபினெட்டிலே பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது குறித்தும், அதே நேரம் முஸ்லிம் ஒருவருக்கு ஒரு கேபினெட் வழங்கப்பட போகிறது என்பது குறித்தும் ஆன பல செய்திகள் அண்மை காலமாக வந்து கொண்டிருந்தது. இந்த எல்லா செய்திகளுக்கும் நேற்று ஊடகவியலாளர் கேட்டபோது அதற்கு அமைச்சர் லால்காந்த ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். அவரிடம் இந்த கேள்விகள் கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன ஒரு விடயம்தான், பிரதமர் பதவி யாருக்கும் போகாது, கேபினெட்டிலும் எந்த மாற்றமும் நடக்காது, இது எதிர்க்கட்சிகள் உருவாக்கிய செய்தியாகவே இருக்கிறது. இப்படி சொல்பவர்களுடைய மூளையை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார். இது குறித்து நாங்கள் தேடி பார்க்கின்ற போது எங்களுக்கு கிடைத்த விடயம், இந்த விடயம் தொடர்பாக ஆளும் தரப்பு வட்டாரத்துக்குள்ளே பேசப்பட்டிருக்கிறதாம். அப்படி அந்த விடயம் பேசப்படுகின்ற போது ஆளும் தரப்பில் இருக்கின்ற குறிப்பாக பிரதமர் ஹரிணி உட்பட பிமல்
ரட்நாயக்க உட்பட இப்படியான செய்திகள் போய்கொண்டிருப்பதை பார்த்து சிரித்து கொண்டார்களாம். எப்படி இவ்வாறான ஒரு பொய்ச் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் சிரித்து கொண்டார்களாம் எல்லோரும் என்று கேள்விப்படுகிறோம். இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் கேபினட்டில் மாற்றம் வரும் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பே நாங்கள் ஒரு வீடியோவிலே சொல்லியிருந்தோம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எதிர்வருகின்ற நாட்களிலே 2 பேருக்கு புதிய பிரதி அமைச்சர்கள் கொடுப்பதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதான தகவல்களும் வந்திருக்கிறது. இப்போது இருக்கிற கேபினட் இன்னும் 2 வருடத்துக்கு அப்படியோ இருக்குமாம். அதன் பிறகுதான மாற்றங்கள் ஏதும் செய்வதென்றால் யோசிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஹரிணியை பிரதமர் பதவியிலிருந்து தூக்குவது, பிமல் ரட்நாயக்கவுக்கு பிரதமர் பதவி கொடுப்பது என்ற பேச்செல்லாம் ஒரு பொய்யான பேச்சை என்று அரச தரப்பு வட்டாரங்களிலிருந்து சொல்லப்படுகின்றது. எது எப்படியோ என்பிபி அரசாங்கமானது அவர்கள் வந்த இலக்கை, அவர்கள் வந்த நோக்கத்தை மெதுமெதுவாக ஒவ்வொன்றாக செய்து கொண்டு செல்வதாக சொல்லப்படுகின்றது. உதாரணமாக எல்லா அமைச்சுக்களிலும் இருக்கின்ற இந்த ஊழல், இந்த திருட்டு எல்லாவற்றையும் அகற்றி அவர்கள் மெதுமெதுவாக அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக பலரும் சொல்கின்றனர். இது இவ்வாறு இருக்கும் போது உதயகம்பவில பொய்க்கே பிறந்த ஒருவரா என்று கேட்கும் அளவுக்கு அவருடைய பொய்கள் என்பது நிரம்பி வழிந்து கொண்டே செல்கிறது. இவர் ஒரு காலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு டெப் கொடுக்கின்ற போது அவர்களுக்கு அந்த டெப்பை கொடுக்க வேண்டாம், அப்படி கொடுக்கின்ற போது அவர்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும் என்று ஒரு மிக பெரும் பொய்யை அவர் சொல்லியிருந்தார். அந்த பொய்யை கூட நம்புகின்ற மக்களும் அப்போது இருந்திருந்தார்கள். இவர் சொன்ன இந்த பொய்யின் காரணமாக அந்த பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட இருந்த அந்த டெப், அந்த திட்டம் கூட நிறுத்தி வைக்கப்பட்டது. அவ்வாறான ஒரு பொய்யை கூறியவர் தான் இந்த உதயகம்மவில. இப்போது இந்த என்பிபி அரசாங்கம் வந்ததன் பின்னரும் அவருடைய அந்த பொய்யை அவர் விடுவதாக இல்லை. தொடர்ந்தும் ஊடக சந்திப்புகளில் நடத்தி பொய்களை சொல்லிக்கொண்டே வந்தார். இவ்வாறான ஒரு பொய்யில் இன்னொரு பொய் தான், துறைமுகத்திலே இந்த பரிசோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட இந்த கண்டெய்னர்களில் ஆயுதம் இருந்திருக்கலாம். இதன் காரணமாகத்தான் அண்மை காலமாக பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகள் அதிகரித்திருக்கலாம் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லி இருந்தார். இவருடைய இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு எதிராக என்பிபி சார்பாக சிஐடியிலே முறைப்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சாதாரண மக்களிடையே பொய்களை திணித்து இழிவான அரசியலை செய்கின்ற அந்த போக்கை உதயகம்மவில நிப்பாட்ட வேண்டும். அதைத்தான் பலரும் சொல்கிறார்கள். இதற்கிடையிலே அண்மையிலே இந்த டெங்கு, சிக்கன்குன்யா போன்ற இந்த நோய்கள் பரவி வருகிறது. இந்த நோய்கள் தொடர்பாக மேல் மாகாணத்திலே ஒரு கலந்துரையாடல் என்பது நடைபெற்றிருக்கிறதாம். இந்த கலந்துரையாடலிலேயே பல எம்பிக்களும் அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடலையும் தாண்டி இந்த இடத்திலே கொஞ்சம் அரசியலும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு அரசியல் பேசப்பட்ட விடயம் தான் இந்த மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப்புக்கு எதிராக பரப்பப்பட்ட பொய்கள் குறித்தும் இந்த இடத்திலே பேசப்பட்டதாம். அவர் மீது பரப்பப்பட்ட முதலாவது பொய் தான் அந்த விடுவிக்கப்பட்ட, பரிசோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட அந்த கண்டெய்னர்கள் இவருக்கு சொந்தமான கண்டெய்னர்கள் என்று அந்த நேரம் அவதூறாக பேசப்பட்டது. ஆனால் அது தொடர்பாக சிஐடியிடம் இவர் முறைப்பாடு செய்திருந்தார். அது தொடர்பாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது அதிலே எந்த கண்டெய்னரும் அவருடைய கண்டெய்னர் இல்லை, அதே போன்று சுங்க திணைக்களமும் அவருடைய எந்த கண்டெய்னரும் இல்லை என்றும் சொல்லி இருந்தது. அந்த பொய் என்று தெரிந்ததன் பிறகு அதன் பிறகு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். இந்த தேங்காய் தட்டுப்பாடு வந்த நேரம் தேங்காயை இவர்தான் ஏற்றுமதி செய்தார் என்ற குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார்கள். இப்போது அந்த குற்றச்சாட்டும் பொய் என்று தெரிய வந்திருக்கிறது. இது குறித்தான ஒரு கருத்தாடல் என்பது அந்த கூட்டத்திலே நடந்திருக்கிறதாம். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு எம்பி பேசுகின்ற போது தவறை செய்யாத ஒருவர் மீது வீணான பழிகளை சுமத்தி மாடுபோல் சேற்றில் இழுத்து தங்களுடைய அரசியல் லாபங்களை செய்கின்ற அரசியல்வாதிகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த ஆளுநர் கடந்த 6-7 வருடங்களாக எந்த ஒரு தேங்காயையும் ஏற்றுமதி செய்யாத ஒருவர் என்று சொன்னாராம். அதற்கு இன்னும் ஒரு எம்பி சொல்கின்ற போது அவர் ஏற்றுமதி செய்தால் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஏற்றுமதி செய்யலாம் தானே, அவர் ஒன்றும் திருடி ஏற்றுமதி செய்யவில்லையே, ஏற்றுமதிக்கான எந்த தடையும் இல்லையே என்று சொன்னாராம். அதற்கு பதிலளித்த மற்றொரு எம்பி, இப்படி பொய்க்குற்றச்சாட்டு சொல்பவர்கள் ஒரு நாளும் ஆளுநரின் பெயரை குறிப்பிட மாட்டார்கள், அவர்கள் ஆளுநர் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னாராம். அதற்கு அங்கிருந்த இன்னொரு ராஜாங்க அமைச்சர் சொல்கின்ற போது என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நீதிமன்றம் சென்றாலும்
இந்த வழக்கில் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்றும் சொன்னாராம். அதற்கு அங்கிருந்த இன்னும் ஒரு பெண் எம்பி சொல்கின்ற போது, இவர்கள் ஆளுநருடைய கூட்டத்துக்கு வந்து பார்த்திருக்க வேண்டும், வெளியிலிருந்து பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி வேலில்லை, இவர் என்ன செய்கிறார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவர் ஒரு சதம் கூட இதன் மூலம் அவருடைய மாத சம்பளமாக எடுக்கவில்லை, உத்தியோகபூர்வ இல்லத்தை கூட இவர் பயன்படுத்துவதில்லை, குறைந்தபட்ச ஊதியம் எதுவுமே இவர் எடுக்கவில்லை, அப்படியான ஒருவர் மீது இவர்கள் வீடான பள்ளிகளை சுமத்தி வருகிறார்கள் என்று சொன்னாராம். அதற்கு அங்கிருந்து இன்னும் ஒரு எம்பி சொல்கின்ற போது, எப்போதுமே காய்க்கும் மரத்துக்கு தான் கல்லடி எல்லாம் படும், அதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்காமல் நாங்கள் எங்களுடைய வேலைகளை மெதுவாக செய்து கொண்டு போவோம் என்று சொல்ல அங்கிருந்த மற்ற எல்லோருமே சிரித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றார்களா. இவ்வாறு இந்த கூட்டம் நடைபெற்றிருந்த நிலையிலே இப்போது மீண்டும் இந்த எஸ்ஏபிக்குள்ளான அந்த உள்ளக பிரச்சனை என்பது குறித்து நாங்கள் பல வீடியோக்களிலே சொல்லி வந்தோம். இப்போது சமிந்த விஜயசிறி ஏன் அவருடைய அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்தார் என்றால், அவருடைய சகோதரர் பண்டாரவேளை பிரதேச சபையிலே இந்த முறை எஸ்ஏபி சார்பாக கேட்டிருந்தாராம். ஆனால் அவர் தோல்வி அடைந்திருந்தாராம். பண்டாரவேளை பிரதேச சபையிலே எஸ்ஏபிக்கு 3 பட்டியல் கிடைத்திருக்கிறது. அதிலே ஒரு பெண் பிரதிநிதித்துவம், இளைஞர் பிரதிநிதித்துவம் என்று சொல்ல மீதியாக ஒரே ஒரு பட்டியல் ஆசனம் இருந்திருக்கிறது. ஆனால் இதை யாருக்கு கொடுப்பது என்ற ஒரு பேச்சு வந்த நேரம் அதிக வாக்குகளை எடுத்தது யார் என்று பார்க்கின்ற போது அதிலே இவர் இல்லையாம். எனவே இவருடைய சகோதரருக்கு அந்த பட்டியல் செல்லாமல் அதிக வாக்கெடுத்தவருக்கு சென்றதன் காரணமாகத்தானாம், இது தொடர்பிலே அவர் முரண்பட்டுத்தானாம் அவருடைய அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்கா விதித்த அந்த வரி தொடர்பாக பேசுவதற்கு 2வது முறையாக மத்திய வங்கி ஆளுநர் உட்பட பிரதி அமைச்சர் ஆகியோர் அமெரிக்கா சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அங்கு அமெரிக்க பிரதிநிதிகளோடு 2வது முறையாக இவர்கள் இது தொடர்பிலே கலந்துரையாட இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்ப் விதித்த இந்த வரிக்கு அமெரிக்க நீதிமன்றம் கூட தடை விதித்திருப்பதான செய்திகளும் வந்திருக்கிறது. எனவே இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.